திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 6 மாதங்களில் தற்போது இடைத்தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் பெரம்பூர், திருச்சி என 2 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் தற்போது அவர் திருச்சி தொகுதியில் ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை அண்மையில் முதலமைச்சர் விஜய் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது அந்த தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை அண்மையில் முதலமைச்சர் விஜய் ராஜினாமா செய்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அப்துல் கரீம். வணக்கம் அப்துல் கரீம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழக முதலமைச்சர் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பின் அந்த கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். அதாவது நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் முக்கியமான கவனத்தை பெற்றது. இந்த தேர்தலில் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். அதாவது சென்னையில் உள்ள பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் அவர் போட்டியிட்டு அபாரமான வெற்றியை பதிவு செய்தார். பெரம்பூர் தொகுதியில் விஜய் 1,19,454 வாக்குகள் பெற்று தனது எதிர்ப்பாளரை 53,532 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். அதே போல் திருச்சி கிழக்கு தொகுதியில் 91,381 வாக்குகள் பெற்று சுமார் 27,416 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த இரட்டை வெற்றிகள் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பெரும் கவனத்தை ஈர்த்தன. இந்த நிலையில் தேர்தல் விதிகளின்படி ஒரே நபர் 2 தொகுதியில் வெற்றி பெற்றால் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜய் எந்த தொகுதியை தக்க வைத்துக் கொள்வார் என ஒரு பேச்சு அடிபட்டது. இந்த நிலையில் தமிழக முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். அவர் தற்போது பெரம்பலூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்து வருகிறார். அதாவது திருச்சி கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தால் அந்த சட்டமன்ற தொகுதி காலி சட்டமன்ற தொகுதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலாஜி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அப்துல் கரீம்.